இந்த மசாஜ் தெரபிஸ்ட் அந்த ஏதோ கேட்டகரியில் போகக்குள்ள தான் நான் வந்து நிறைய விஷயங்கள் நான் செக்ஷுவல் அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையவே நடக்குது. பாடி மசாஜ் நடக்குதோ இல்லையோ மெயினாக இது நடக்குது. கேர்ள் தெரபிஸ்ட் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்களோ அதே அளவுக்கு மேல் தெரபிஸ்டும் பாதிக்கப்படுறாங்க. போக்குள்ள கூப்பிட்றாங்க, மசாஜ் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டும் படுத்துட்ருக்காரு, அவரும் வயசானவர். மசாஜ் பண்ண சொல்கிறாங்க. மசாஜ் பண்ண சொல்லிட்டு பார்த்தா அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க. 80 வயசு கிழவின்னு சொல்லக்கூடாது, அவங்க ஒரு லேடி. அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் தேவைப்படுது. நம்ம மசாஜ் தெரபிஸ்டாக தான் போகிறோம், நம்மளுடைய ப்ரொஃபஷனாக நம்ம போகிறோம். அவங்க கூப்பிட்ற விதம் பார்த்தா வேறு மாதிரி இருக்கு. நான் பார்த்தது ஒரு கோவில் குருக்கள், அதுவும் நேரடியாகவே அதே காஸ்டியூமில் வரத நான் இப்போ தான் பார்த்தேன். செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். நீங்க யாருக்கு ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டியோட? நான் ஆக்சுவலி வந்து ஃபேஷன் ஷோவில் வர எல்லா மாடலுமே செலிபிரிட்டி தான். அவங்க வர மாடல்ஸும் சரி, சீஃப் கெஸ்ட்டும் சரி, எல்லாமே மாடல், எல்லாமே அவங்க செலிபிரிட்டி தான். அவங்களுக்கு தான் பண்ணுறேன். செலிபிரிட்டி நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன். ஆனால் நான் அந்த மாதிரி சொல்லி நான் பேரை சொல்லி இப்படிதான் சொல்லுவேன். நான் பண்ணவங்களுக்கு தெரியும் நான் யாருக்கு பண்ணியிருக்கேன், என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஓகே. பொதுவாகவே ஒரு ப்ரொஃபஷனல்ல இவ்வளவு பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்கோம். நீங்க மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி குறிப்பா எந்த ப்ரொஃபஷனல்ல அதிகமான விஷயங்கள் வந்துட்டு பாதிப்பு ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து நான் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹேர்லாம் அந்த அளவுக்கு இல்லை. அதே மாதிரி மேக்கப்லயும் அவ்வளோ இல்லை. ஃபேஷன் ஷோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ஹைஜீனிக்கான இதுதான் இருக்கு. ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த மசாஜ் தெரபிஸ்ட் அந்த ஏதோ கேட்டகரியில் போகக்குள்ள தான் நான் வந்து நிறைய விஷயங்களை நான் அனுபவிச்சேன். அந்த இதில் தான் எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிளான விஷயங்கள், பார்க்கக்கூடாத விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்களை நான் நிறைய பார்த்துருக்கேன். ஓகே. அதான் மசாஜ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அதிகமா என்ன பேசப்பட்டிருக்குன்னா, தாய்லாந்துல தான் உங்களுடைய மசாஜ் நல்லா இருந்துட்டு இருக்கும். இப்ப சென்னையில அதிகமா இருந்துகிட்டு இருக்கு. ஸ்பான்லாம் திறந்து வச்சிருக்காங்க. அந்த ஸ்பாக்குள்ள என்னதான் நடக்குது? ஆக்சுவலி வந்துட்டு ஃபுல்லா மசாஜ் மட்டும் தான் நடக்குதா இல்ல வேற ஏதாச்சும் நடக்குதான்ற கேள்வியும் வருது. ப்ராப்பரான மசாஜ் சென்டர்ல ப்ராப்பரா தான் நடக்குது. மற்றபடி தேவையில்லாத ஸ்பா சென்டர்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாம போர்டு வச்சுட்டு பண்ணுவாங்க. அதுக்குள்ளதான் இந்த மாதிரி விஷயங்கள். என்ன மாதிரி விஷயங்கள்? செக்ஷுவல் அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையவே நடக்குது. பாடி மசாஜ் நடக்குதோ இல்லையோ மெயினா இது நடக்குது. நீங்க எதனாச்சும் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணது எதனாச்சும் இருக்குங்களா? நான் வந்து இப்ப நீங்க சொல்றீங்க தாய்லாந்துல தான் இந்த மாதிரி மசாஜ் எல்லாம் இருக்குன்னு. இப்பதான் இங்க வந்து இதெல்லாம் அறிமுகமாகுதுன்னு சொல்றீங்க. ஆனா இது வந்து அறிமுகமாகி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்கு. எல்லா ஸ்பாட் சென்டரும் இருக்கு. நான் அப்பயே இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தாச்சு. அப்பெல்லாம் நான் நிறைய இந்த மாதிரி கிளைண்ட், நான் வந்து என்னன்னா தனியாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஃப்ரீலான்சராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன், மசாஜ் சென்டர்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் மசாஜ் சென்டரில் ஒர்க் பண்ணுறது தவிர்த்து ஃப்ரீலான்சராக இப்போ ஒரு பேப்பரில் ஆட் கொடுத்து நம்ம வந்து டோர் ஸ்டெப் போயிட்டு பண்ணுவோம்ல, அப்போ தான் நிறைய விஷயங்கள் நான் ஸ்பேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. இதுல வந்துட்டு யார் அதிகமாக பாதிக்கப்படுறான்னு நினைக்கிறீங்க? பெண்கள் ஒரு பக்கம் இருக்கு, ஒரு பக்கம் ஆண்கள் இருக்கு. இன்னொரு சைட்ல 2 பேருமே ஈக்குவலா வந்துட்டு இந்த இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. கன்ஃபார்மா பெண்களுக்கு எந்த அளவுக்கு இப்போ ஒரு கேர்ள் தெரபிஸ்ட் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்களோ அதே அளவுக்கு மேல் தெரபிஸ்டும் பாதிக்கப்படுறாங்க. அது நடைமுறையில் அதெல்லாம் ரொம்பவே ஒரு இயல்பா போச்சு. ஆண் என்ன பெண் என்ன அந்த மாதிரி ஆகி போச்சு. இப்ப எல்லாத்துக்குமான ஒரே விஷயம் அந்த இது. ஓகே. இப்போ நீங்க நிறைய விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படி உங்களுக்கு எது ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? எது பாதிச்ச விஷயம்னு என்ன சொல்லுவீங்க? நான் போகக்குள்ள பாத்தீங்கன்னா மசாஜ்னு கூட்டிட்டு போவாங்க. அங்க பார்த்தா நடக்கிற விஷயங்கள் வேற மாதிரியா இருக்கும். ஏன்டா அந்த மாதிரி நடக்குது, நம்ம வந்து மசாஜ் தான் பண்ண வந்திருக்கோம், பார்த்தா விஷயங்கள் வந்து வேற மாதிரி போகும், கைமீறி போகும், எல்லை மீறி போகும். நிறைய விஷயங்கள் வந்து ஸ்பேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய அனுபவங்கள் ப்ரோ, வித்தியாசமான அனுபவங்கள் நிறையவே இருக்கு. இப்ப நீங்க நான் சமீபமான ஒரு இன்டர்வியூலாம் சொல்லியிருப்பேன். நீங்க நினைக்கிறீங்க வயசான லேடிஸ் கூட மசாஜ் எடுப்பாங்களா, அவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு எதிர்பார்ப்பு. இப்ப என்னன்னா வயசான பெண்கள் கூட மசாஜ் தேவைப்படுமான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஆனா வந்து அவங்களுக்கும் தேவைப்படுது. எனக்கு இதே மாதிரி தான். நான் வயசானவங்க above 60 சொல்றீங்க. above 60 இல்ல, ஒரு 80ன்னு சொல்லலாம், 75 80s. ஓகே. நான் நம்பவே இல்லை, அவங்க வயசுக்கும் அவங்களுக்கும் நம்பவே இல்லை. அவங்களாம் இப்படிலாம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்பவே இல்லை. எனக்கு கால் வரும், நான் வந்து ஒரு பேப்பர்ல, ஒரு ஆங்கில பேப்பர்ல நான் வந்து ஆட் கொடுப்பேன். இது டோர் ஸ்டெப் மசாஜ்னு சொல்லிட்டு ஆட் கொடுப்பேன். நான் வந்து ஒரு ஸ்பா சென்டர்லாம் இருந்து நான் போகல, நான் தனியாகவே ஃப்ரீலான்சராகவே நான் அதை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் போகல தான் எனக்கு வந்து அவங்க கால் பண்றாங்க. அவங்க வந்து பாம்பே அந்த மாதிரியான இதுல இருந்து வந்து இங்க இருக்காங்க போல இருக்கு. அவங்க எனக்கு கால் பண்றாங்க, இந்த மாதிரி எனக்கு மசாஜ் வேணும், நீங்க வாங்க அப்படின்றாங்க. நம்ம போகக்குள்ள
ஒரு ஹோட்டலுக்கு போறோம், ஹோட்டல்ல தான் தங்கிட்டு இருக்காங்க. எப்பயுமே வர இதுவெல்லாம் எப்போ மசாஜ் தேவைப்படுறவங்க ஒரு ஹோட்டல் அந்த மாதிரி வச்சுதான் வந்து அவங்க மசாஜ் எடுப்பாங்க. வீட்டுக்கெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. ஓகே. அந்த மாதிரி போகணும். சரி நம்ம போயிட்டு நான் மசாஜ் தானே பண்ண போறேன்னு நான் போனேன். அங்க போய் டோர் நான் லாக் பண்றேன். பார்த்தா எதிர்க்க ஆப்போசிட் பார்த்தா ஒரு வயசான லேடி வராங்க. ஆனா அவங்களுடைய வயசு பார்த்தா ஒரு 80 இருக்கும், 75, 80 இருக்கும். ட்ரெஸ்ஸிங்லாம் பார்த்தா இப்போ மாடர்னா எப்படி இருப்பாங்க கேர்ள்ஸ். அப்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற ட்ரெண்டிங்கா இருக்கும். ஹேர் ஸ்டைலும் சரி எல்லாமே அந்த மாதிரி இருக்கு. அவங்களோட ஸ்கின்னும் வந்து ரொம்பவா வயசு தெரியல. அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க இவ்வளவு வயசு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் நான் அவங்கள சொல்றேன். போக்குள்ள கூப்பிடுறாங்க, மசாஜ் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டும் படுத்துட்டு இருக்காரு. அவரும் வயசானவர். மசாஜ் பண்ண சொல்றாங்க. மசாஜ் பண்ண சொல்லிட்டு பார்த்தா அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்கறாங்க. ஓகே. ஏன் நீங்க எதிர்பார்க்கறாங்க. அதாவது நம்மளுக்கு எப்படி ஹஸ்பண்ட் இருக்காரு. ஆனா நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்கறாங்க. ப்ரோ நான் இதை நினைச்சுதான் நான் உங்களை கூப்பிட்டேன். நீங்க என்ன இதை பண்ண மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஓகே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து நான் ரிலீவ் ஆகி. இது வந்து ஒரு ஹெல்த்தியான இதுவா இருக்காது அந்த டைம்ல. இல்ல இது ஒரு ஹெல்த்தியா இருக்காது. எப்படின்னா ஒரு 80 வயசு கிழவின்னு சொல்லக்கூடாது, அவங்க ஒரு லேடி. அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் தேவைப்படுது. நம்ம மசாஜ் தெரபிஸ்டா தான் போறோம், நம்மளுடைய ப்ரொஃபஷனலா நம்ம போறோம். அவங்க கூப்பிடுற விதம் பார்த்தா வேற மாதிரி இருக்கு. எப்படி நம்ம அங்க போயிட்டு நம்ம எப்படி ஜீரணிக்க முடியும்? அப்போ வந்து வாக்குவாதம் எல்லாம் ஏற்படும்ல? வாக்குவாதம் ஏற்படும் அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு பிடிக்கலாம் அங்க இருந்து ஒதுங்கிடணும். இப்போ வந்து அவங்க கிளைண்ட், நம்ம அவங்களுக்கு காசு தரோம், நம்மளுக்கு வந்து அவங்க தான் காசு தராங்க. நம்ம ஒர்க்கை நம்ம கரெக்டா பண்ணிட்டோம். அதுக்கு மாதிரி அவங்க வந்து மீறி அந்த கேட்கறாங்கன்னா நம்ம அந்த இடத்துல பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டு வந்துன்னு இருந்துட்டேன். அவ்வளவுதான். இதை பார்க்கும்போது நம்ம போறதுக்கே நார்மலா மசாஜ் தேவைப்படுறவங்களுக்கு போக மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி தான். இல்ல இன்னும் இப்ப வந்து என்னன்னா, நீ என்னதான் தப்பு நடந்தாலும் என்னதான் இது இருந்தாலும் ஒரு பொருளை மூடி வச்சீங்கன்னா அதை பார்க்க தான் நிறைய பேருக்கு விருப்பம். இப்பதான் அதிகமா மக்கள் வந்து மசாஜ் சென்டரை நோக்கி இப்ப அதிகமா போறாங்களே. அதுவும் வந்து யங் பீப்புள்ல இருந்து வயசான நம்ம மேல் ஆளா இருப்பாங்க, ஜென்ஸ், அவங்களாம் கூட மசாஜ் சென்டர் போக ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரிதான் அவர் வந்து நம்ம சொல்ல விட ஒரு கோவில்ல ஒரு குருக்களா இருக்காரு. குருக்கள் நம்மலாம் வந்து அவர் போனா கையெடுத்து கும்பிடணும், பார்க்குவேன். அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு மதிப்பு மரியாதை அவர் மேல நம்ம இவரெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவர் அந்த கோயில்ல அவ்வளவு பெரிய குருக்கள். ஒரு பெரிய கோயில்ல பெரிய குருக்கள். திடீர்னு பார்த்தா நான் இருக்கிற ஒரு சென்டருக்கு நான் போயிருக்கேன் அந்த சென்டருக்கு. அப்போ அவர் அந்த சென்டருக்கு வராரு. வரக்குள்ள பார்த்தா அந்த அந்த லுக்ல எப்படி இருப்பாங்களோ அதே லுக்ல தான் இருக்காரு. அதே லுக்ல வராரு. வந்த உடனே அவர் ரெகுலர் இது போல இருக்குது அங்க கிளைண்ட்ல, அந்த ஸ்பால அவர் ரெகுலர் கிளைண்ட் போல. வந்த உடனே உட்காராரு. அவருக்கு எதிர்க்க வந்து அங்க கூப்பிட்டு காமிக்கிறாங்க, ஒரு 5 பேர் 10 பேர் கூப்பிட்டு காமிக்கிறாங்க. ஒன்னு செலக்ட் பண்ணிட்டு உள்ள போயிட்டாரு. உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 1 hour 2 hour கழிச்சு வராரு. அவரு என்ன வேலை அங்க பண்றாருன்னா, நான் அப்புறம் அந்த தெரபிஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்டு தானே இருப்பாங்க எப்படியும். அவங்க கிட்ட கேட்குறேன், இவ்வளவு வயசு ஆயிருக்காரு, அதுவும் ஒரு குருக்கள் ஸ்தானத்துல இருக்காரு, அவரெல்லாம் பார்த்தா நம்ம கையெடுத்து கும்பிடணும், சில எவ்வளவு விஷயம் அவர்கிட்ட தான் நம்ம ஆசையெல்லாம் வாங்குறோம். அவர் வந்து இங்க இப்ப என்ன பண்ண போறாரு அப்படின்னா, அந்த கேர்ள்ஸ் சொல்றாங்க, அவர் வந்து சும்மா இதெல்லாம் குருக்கள்லாம் சும்மா கிடையாது, அவருடைய ஆசைகளே வேற. இங்க வந்தா அவர் வந்து ஹீரோ மாதிரியும் நம்ம வந்து ஹீரோயின் மாதிரியும் ஒரு பாட்டை போட்டு விட்டு செல்ல போட்டு விட்டு இல்ல லைட்டா மியூசிக் கனெக்ட் பண்ணி விட்டு டான்ஸ் ஆடுறது, அவங்கள டான்ஸ் ஆட வச்சு இவர் பாக்குறது, இவர் டான்ஸ் ஆட வச்சு இதுன்றது, இந்த 2 பீஸ்ல ஆட சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயங்கரமா நடக்குது. அவருக்கு வந்து இது வந்து ரசிப்பு. அங்க வர காசை வந்து இங்க அப்படியே கொடுத்துருது. எனக்கு ரொம்ப ஷாக்கு. என்னடா இது, இப்போ குருக்கள் லெவல்ல இருக்காரு. அவர் பார்த்தாலே நீங்களே சொல்லுவாங்கல்ல, பெண்களை பார்த்தா ஒரு லட்சுமி கடாட்சம் இருக்கும், கையெழுத்துக்கு. அதே மாதிரி இவரை பார்த்தாலும் அதே மாதிரிதான். இவரு பார்த்தா பண்ற வேலை இப்படியா இருக்கு. வந்து உள்ள வந்து அந்த பொண்ணு, அது அவர் வந்து என்னன்னா வாரத்துக்கு 3 டைம் வருவாரு. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பொண்ணு மாத்தி மாத்தி அவரு ஃபன் பண்றாரா என்னன்னு தெரியல. ஆனா டான்சிங், அந்த ஒரு என்ஜாய்மெண்ட், அவங்கள ஆட வச்சு ஹீரோயின் மாரி ஆட வச்சு பார்த்து அவரை ஹீரோ மாரி ஃபீல் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி விஷயம்லாம் அவரு நான் புதுசா பார்த்தேன். அவரை இந்த மாதிரி விஷயம்லாம் அவர் புதுசா பார்த்தேன். ஆமா, ஏன்னா வந்து இதுக்குன்னு வர பீப்புள் இருப்பாங்க, ஒரு குடிச்சிட்டு வரத்தோ, குடிச்சிட்டுலாம் ஆனா மோஸ்ட்லி சென்டர்லாம் அனுமதிக்க மாட்டாங்க. இதுக்குன்னே இருப்பாங்க, ஒரு பிசினஸ் மேன் அந்த மாதிரி வரவங்கலாம் இருப்பாங்க. நான் பார்த்தது ஒரு கோவில் குருக்கள், அதுவும் நேரடியாவே அதே காஸ்டியூம்ல வரத நான் இப்பதான் பார்த்தேன்.